என்னதான் விதவிதமாக சாம்பார் இருந்தாலும் வத்த குழம்பு காரக்குழம்புக்கு இணையாக எதுவுமே அடிச்சிக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கிராமத்து முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய், அதாவது 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நம்ம 4ஆக கட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் வந்து கடுகு 1/2 ஸ்பூன், ஒரு சிட்டிகை வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 2 பல் பூண்டு சேர்த்துருக்கோம், அதுவும் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை 2 கொட்டு சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு 200 மில்லி தண்ணி, 200 மில்லி புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து மேலே தாராளமாக ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் இறக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ.